அக்கிரமம் மிகுதியாய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சிலர்கள் சொல்றாங்க, உங்க கண்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், உங்கள் கண்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள், நாங்கள் எப்படி வேணாலும் ஆடை அணிவோம், நீங்கள் உங்கள் கண்களை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார்கள். அது எப்படி? அது எப்படி? நீங்க எப்படி வேணாலும் ஆடைகள் அழிந்து போவீங்க, அதுக்கு நாங்க கண்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறார்கள். நான் ஒண்ணு சொல்லட்டா கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த ஒரு பெண்ணா இருக்கலாம், எந்த ஒரு ஆணா இருக்கலாம், நம்ம ரோட்ல நடந்து போகிறோம், பிறரிடத்தில் பேசுகிறோம், பழகுகிறோம், நம்மளுடைய இருதயம் தூய்மையாக இருந்தாலும் நம்ம இந்த மாம்சத்துல இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் பிசாசுனுடைய கரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாமிசமும் பிசாசுக்கு பொல்லாத பிசாசுக்கடியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்மளுடைய இருதயம் தூய்மையா இருந்தாலும் சத்துருவானவன் இப்படிப்பட்ட காரியங்களை பெண்களுக்கு உண்டு பண்ணி, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீட்டா ட்ரெஸ் போடணும், அடுத்தவங்களுக்கு நம்ம இடரலா இருக்கக்கூடாது, நம்ம ஆடைகள் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படி என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் ஏன் அப்படி செய்கிறார்கள் என்றால், ஏன் அப்படி அவர்கள் ஒரு சாத்தானுடைய ஆதிக்கத்துக்குள் இருக்கிறார்கள். இந்த நாட்கள் நான் ஒன்று தெளிவாக நான் சொல்லி தருகிறேன். இந்த துப்பட்டா போடாம, இந்த மாதிரிப்பட்ட ஷால் போடாம, தன்னுடைய சரீரத்தை வெளியே காமித்து மற்றவர்களுக்கு இடர் உண்டாக்குகிற எந்த பெண்களா இருந்தாலுமே அவர்கள் சாத்தானுடைய தூதர்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படி ட்ரெஸ் போடணும்? அந்த அளவுக்கு ஞானம் இல்லையா? அந்த அளவுக்கு புத்தி இல்லையா? மற்றவர்கள் நம்மளை இடர்களாய் பார்ப்பார்கள் என்கிற ஞானம் கூட இல்ல. உலகத்துல சாத்தா நாளைக்கு இடுப்பு தெரிகிற மாதிரி ட்ரெஸ் கொண்டு வருவான், நீங்க வாங்கி போட்டுட்டு தெரிவீங்களா? சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு நேர்த்தியான ஆடைகளை கொடுத்திருக்கிறார். நீங்க பழைய ஏற்பாட்டுல போய் படிச்சு பாத்தீங்கன்னா, அவ்வளவு ஆடைகளுக்கெல்லாம் அவ்வளவு ஒரு கனத்தை தேவன் கொடுத்து சொல்லி வைத்திருக்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல எப்படி வேணாலும் நடக்கலாம், யார் நம்மளை கேட்பாங்கிற ஒரு காரியம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அக்கிரமம் மிகுதி ஆவறதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளுடைய முதலாவது ஆடை அலங்காரம், நம்மளுடைய மேக்கப்பும் தான் இந்த அக்கிரமம் மிகுதி ஆகிறதுக்கு காரணம். ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்ல ஆடைகள் அணிந்து கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்துல நீங்க ரோட்ல நடந்து போகும்போது பார்க்கிறவர்கள் தெய்வீக சாயலில் உங்களை பார்ப்பார்கள், தெய்வீக சார்வைகள் பார்ப்பார்கள். நீங்கள் அருவருப்பான ஆடைகளை உடுத்து கொண்டு போகும் பொழுது உங்களை பார்க்கிறவன் உங்களோடு விபச்சாரம் செய்கிறான். இதுதான் அக்கிரமம்.